இந்தியாவே உற்று கவனிக்கக்கூடிய வழக்காக மாறியிருக்கிறது. மദ്രാஸ் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய விசாரணை. கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளோடு 7 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதியரசர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வர்றாங்க. அரசு தரப்பில், தமிழ்நாடு அரசு தரப்பில் சிபிஐ விசாரணை தேவையில்லை, தற்போது நடைபெறக்கூடிய விசாரணையே சரியான கோணத்தில் இருக்குது, அதுவே போதுமானது என்ற வாதம் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த அனுமதி தொடர்பாக, வசதிகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை நீதியரசர்கள் எழுப்பி வர்றாங்க. தற்போதைய அப்டேட்ஸோடு இணைகிறார் மாரிசாமி மதுரையிலிருந்து. மாரிசாமி, மேலும் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. இதுல இந்த விசாரணையில தற்போதைய அப்டேட்னு பார்த்தோம்னா, வரிசையா விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க, இந்த இழப்பீடு அதிகரிக்க வேண்டும். ஏற்கனவே இழப்பீடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அரசு தரப்புல ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அந்த கட்சி தரப்புல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இது சொல்லல, இழப்பீடு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இழப்பீடு கோரிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. சம்பந்தப்பட்டவர்களை இழப்பீடு கேட்ட கேஸ்ல மட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. இப்ப அந்த ஒரு இதுக்கு மட்டும் ஆர்டர் போட்டுறாங்க. அந்த பிரேயர்ல வந்திருக்கிறதுக்கு மட்டும் ஆர்டர் போட்டாச்சு. இப்ப அவங்க பதில் மனு தாக்கல் செய்யணும். யார் இழப்பீடு அதிகமா கேட்கிறாங்களோ அவங்க தரப்புல இருந்து வழக்கறிஞர் மூலமா அவங்க பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்த ஹியரிங் என்னைக்கு போடுறாங்களோ அந்த டேட்டுக்குள்ள அவங்க பதில் மனு தாக்கல் செய்யணும். அந்த பதில் மனுவை வச்சு அவங்க விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதற்கிடையில இந்த வழக்குகள்ல இது இழப்பீடு தொடர்பா இது வெறும் அரசு தரப்பா இல்ல தாவேக்காவையோ சேர்க்கிறாங்களா எப்படி? இல்ல, அதாவது இழப்பீடு கேட்டு வழக்கு போட்டிருக்கவங்க யாருன்னா சமூக ஆர்வலர் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஒரு மதுரையை சேர்ந்த கே ரமேஷ்ன்றவரு இழப்பீடு அதிகமா கேட்டு 50 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும் போது இதை அவர் யாரும் ரெஸ்பாண்டிங்கா சேர்த்திருக்காருன்னு பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட தரப்பு, அதாவது இது யாரு கொடுக்கணும், கவர்மெண்ட் தான் அவர் கேட்கிறாரு. அவர் கட்சியை கேட்க முடியாது, ஏன்னா ஒரு பொது இதுல நடக்குது. கட்சிகள்கிட்ட இழப்பீடு வாங்கி கொடுத்த முன்னுதாரணமும் நம்ம பார்த்திருக்கோம். பட் யார் அவர் சேர்த்திருக்காருங்கிறது பார்க்கணும். நீங்க சொல்றது போல இந்த வழக்குகள்ல தாவேக்காவை இம்ப்ளீட் ஆயிருக்கிறாங்களா, அவங்க ஏதாவது ஒரு வகையில சேர்ந்திருக்கிறாங்களா? இந்த பொதுநல வழக்கு விசாரணையின் போது தாவேகா தரப்புல எந்த வழக்கறிஞர் ஆஜராகல, யாரும் இம்ப்ளீட் ஆகல. ஏன்னா அவங்க ஆதவ அர்ஜுனா பேர்ல கட்சியோட நிர்வாகி ஆதவ அர்ஜுனா பேர்ல முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க. என்னன்னா இந்த கேஸ் இந்த இதுக்கு அவங்கதான் முதலா நீதிமன்றத்துக்கு வர்றாங்கன்ற தகவலே கிடைச்சிச்சு. அது அவங்க என்னன்னா சிபிஐ விசாரணை தேவை, அது போக விஜயும் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க போகணும், அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரில் நாங்க பார்க்க போனோம், நேரில் அந்த இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் போது, ஆனா அந்த மனு தாக்கல் நாள்லயே அவங்க கேட்கப்பட்ட பேப்பர்ஸ் கொடுக்கல. உள்ள அந்த லீகல் ஒப்பீனியன், லீகல் அண்ட் ஆபீசர்ஸ் சில பேப்பர்கள் கேட்பாங்க, அந்த பேப்பர் கொடுக்கல. அதனால அந்த டைம் முடிஞ்சதுனால அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறதா, ஏன்னா பட்டியலுக்கே வரல. ஏன்னா இது எப்படி பார்க்கலாம்னா, அதாவது ஆஃப் த ரெக்கார்டா நம்ம இந்த வழக்குகளை இவங்க அந்த வழக்கை கொண்டு வர்றதுக்கு விரும்பல, தாவேகா தரப்பினர் கொண்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீதிமன்ற நிலுவையில் இருக்கிறதுனால இதை ஆஃப் தி ரெக்கார்ட் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால அவங்க அந்த கேட்க பேப்பர் தரலைன்றப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு வரல. அது அப்படின்றப்ப இன்னைக்கு தாவேகா தரப்பில் வந்திருக்க வழக்கறிஞர்களை முன்ஜாமீன் மனு மீதான விசாரணைக்காக தான் வந்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணைக்காக அவங்க வரல. ஏன்னா இதுல அவங்க இன்க்ளூடிங் எதுவுமே இன்னும் போடல, வரல, இனிமே போடுறதுக்கான வாய்ப்புகள். திரு சிடிஆர் நிர்மல்குமாரும் திரு புசி ஆனந்த் அவர்களும் இல்லையா? ஆமா, அந்த 2 பேர் தனித்தனியா போட்டிருக்காங்க, தனித்தனியான பேர்லயே போட்டிருக்காங்க. ஏன்னா தனித்தனியா தான் அந்த முன்ஜாமீன் வழக்குகள் போட முடியும். முன்ஜாமீன் வழக்குகள் போட்டு எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும், நாங்க சமுதாயத்துல இந்த மாதிரி அந்தஸ்துல இருக்கோம், எங்களுக்கு இந்த வழக்குக்கும் தொடர்புகள் இல்லை அப்படின்றத அவங்க பிரேயரா கொண்டு அந்த இதை கேட்பாங்க. அந்த இதை கேட்டிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இது முடிஞ்சோன்னா அது விசாரணைக்கு வரும். ஓகே, இப்போ தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் அருகே இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு நீதியரசர்கள் சொல்ல, இல்ல அங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் அளித்து வருகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். மேலும் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன? ஆமா சார், அதாவது
பொதுக்கூட்டங்கள் அல்லது எந்த கூட்டமாக இருந்தாலும் தேசிய மாநில நெடுஞ்சாலை பக்கத்துல கூட நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை இதுல எல்லாம் நடத்துனீங்கன்னா போக்குவரத்து பாதிக்கப்படும், மக்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்படும். ஆகவே அந்த இடங்கள் எல்லாம் நடத்தக்கூடாது. அப்புறம் வந்து பொதுக்கூட்டங்களின் போது குடிநீர் மருத்துவம், பொதுக்கூட்டங்கள், மாநாடு, இப்படி மக்கள் அதிகம் கூட்டுற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது குடிநீர் மருத்துவம், ஆம்புலன்ஸ் வசதியோடு கழிப்பறை, வெளியே செல்லும் வசதி, அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வெளியே போறதுக்கான தனியான வழி வசதி இதெல்லாம் ஏற்படுத்தணும். அதுபோக அடிப்படை வசதிகளை சரியா செஞ்சு கொடுத்துருக்கணும். அதை உறுதிப்படுத்தணும். முதல்ல என்ஓசி கிளியர் பண்ணும்போதே அதெல்லாம் எங்கெங்க வைக்க போறீங்க அப்படின்லாம் சொல்லி கிளியர் பண்ணிடணும், உறுதிப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்றாங்க. அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வந்து தேர்தல் ஆணையம் சார்பா வழக்கறிஞர் ஆஜரானாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குகள் சம்பந்தமா தேர்தல் ஆணையத்திற்கு எந்த பங்களிப்புமே இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் தொடர்பான வழக்கு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுதா? எதனால அவங்க வராங்க உள்ள? இல்ல இது வந்து அரசியல் சம்பந்தமான வழக்குன்றதுனால அவங்களா இம்ப்ளீட் ஆகி சொல்லிட்டாங்க. நாங்க வந்து தேர்தல் ஆணைய சார்பா எந்தவித பங்களிப்புமே இதுல இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இனிமே அவங்களை எதுவும் இம்ப்ளீட் பண்ணாதான் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அப்படின்னும் போது ஒண்ணு நீதிபதிகள் வந்து என்ன நினைக்கலாம், இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, அதாவது அரசு நிகழ்ச்சி இல்ல, இது வந்து இந்த கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சி, அப்ப கட்சி சார்பானவங்க தான் இழப்பீடுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முன்னுதாரணங்கள் தான் இருக்கு. இல்ல அரசு இதை செய்யணும் அப்படின்றதுக்கான முன்னுதாரணங்களும் இருக்கு. அதையும் எப்படின்றத அது நீதியரசர்கள் இந்த விசாரணைகள் எல்லாம் பார்த்துட்டு விசாரணையில என்ன பதிவு பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க. இவங்க பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. இது நோட்டீஸ் தான். நோட்டீஸ்ல வந்து இப்ப என்னன்னா ஆல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெஸ்பாண்டன்ஸ் யாரை சேர்த்துறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு 1 hour கழிச்சு அப்படின்னாலும் நமக்கு ஆர்டர் காப்பியா வந்துடும். அந்த இதுலதான் ரெஸ்பாண்டன்ஸை வந்து கரெக்டா நம்ம இது பண்ண முடியும், மென்ஷன் பண்ண முடியும். இவங்க உங்களுக்கு இருக்கு, இவங்க இதுல அப்ப வந்து அதுல வந்து தாவேக்காவை சேர்த்திருந்தாங்கன்னா ஒருவேளை கண்டிப்பான முறையில அவங்க மூலமா இழப்பீடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.